சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்க எம்ஆர்சி பேசுறேன். அனைவரையும் எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான கலை பஞ்சபட்சி சாஸ்திரத்தை தான் பார்க்க போறோம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வந்து 2 பேர் ஒரே பட்சியா இருந்தா எப்படி வெற்றி கொள்வது? இப்ப நான் ஒரு பட்சி, என்னுடைய எதிராளியும் சேம் அதே பட்சி. நான் வல்லூர் அப்படின்னா எதிராளியும் வல்லூர். இப்போ அவனை நான் வெற்றி கொள்ளணும், எப்படி பண்ண முடியும்? 2 பேர் ஒரே பட்சியாச்சே, எப்படி பண்ண முடியும்? பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா, தன்னுடைய எதிராளி வந்து தன்னை விட வயதில் குறைவானவரா ஆனா அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவரு தன்னோட வயதில் குறைவா இருந்து ஆணா இருந்துச்சு அப்படின்னா, ஊன் தொழில் 5 வகையான தொழில் செய்யும் பஞ்சபட்சி. ஊன், நடை, அரசு, துயில், சாவு. அப்ப ஊன் தொழில் செய்யும் பொழுது அந்த எதிராளி கிட்ட போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். புரியுதுங்களா? சரி, இதுவே பெண்ணா இருந்தா, எதிராளி வந்து பெண் இளமையானவங்களா இருந்தா, அதாவது நம்மளோட சின்னவங்களா இருந்தா, முதல்ல பெண்கிட்ட மோதுறதே முதல் தவிர நம்ம போகவே கூடாது. இருந்தாலும் சொல்றேன், அவங்களுடைய துயில் நேரத்தில் வந்து, அதாவது நம்மளோட 2 பேருக்கும் ஒரே பட்சி தான், அவங்க அப்படி நம்மளோட சின்னவங்களா இருந்தாங்கன்னா துயில் நேரத்தில் வந்து அவங்க கிட்ட தேவையான காரியத்துக்கு நம்ம வந்து முறையிடலாம். ஓகேங்களா? பெண்களிடம் சண்டைக்கு போறதே முதல் தப்புங்க. அதனால நமக்கு தான் ஆபத்து. ஓகேங்களா? ஒருவேளை எதிராளி வந்து தன்னை விட வயதில் மூத்தவர், 2 பேருடைய பட்சியும் சேமா இருக்குது, ஆனால் வயதில் மூத்தவராக இருந்துச்சு அப்படின்னா, அரசு நேரத்தில் வந்து நம்ம அவரோட பேச்சுவார்த்தை நடத்துவோம். ஜெயிக்கணும் அப்படின்னா அவரோட பேச்சுவார்த்தை நடத்துறோம். புரியுதுங்களா? இதுவே ஒரே பட்சி தன்னுடைய எதிராளி வந்து ஒரு ஊனமானவர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஊனமானவர்கிட்ட மோஸ்ட்லி பண்ணாமல் நல்லது. இருந்தாலும் அவர்கிட்ட நம்மளுடைய தேவைகள் இருக்கு, நல்லதுதான் பயன்படுத்தணும் அப்படின்னா, நடை நேரம்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவர்கிட்ட வந்து நம்ம பேச்சுவார்த்தைகள் நடத்தணும். எதிராளிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அவர் நம்மகிட்ட சரண்டர் ஆகிடுவார். ஓகேங்களா? இந்த மாதிரி பஞ்சபட்சத்தில் நிறைய சூட்சமங்கள் இருக்கு, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனால் தவறாக பயன்படுத்தக்கூடாது. பஞ்சபட்சி தவறாக பயன்படுத்தவே கூடாது. ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும், நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும், நல்ல செயல்களுக்கு பயன்படுத்தணும் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.